அனைவருக்கும் வணக்கம். கைலாஷ் மானச சரோவர் யாத்திரை செல்பவர்களுக்கு எழும் சந்தேகங்களை இந்த காணொளியின் மூலமாக நாம் தீர்த்து கொள்ளலாம். யாரெல்லாம் கைலாச யாத்திரை செல்ல முடியும் என்றால் 70 வயதிற்கு உட்பட்ட ஆரோக்கியமாக மன உறுதி உள்ளவர்கள் செல்லலாம். பாஸ்போர்ட் தேவையா? கண்டிப்பாக பாஸ்போர்ட் தேவை. ஏனென்றால் கைலாஷ் திபெத்தில் அமைந்துள்ளது. திபெத் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. எப்படி செல்வது? தமிழகத்தில் பல்வேறு டிராவல் ஏஜென்சி உள்ளன. அதில் ஏதாவது உங்களுக்கு விருப்பமான ஒரு டிராவல் ஏஜென்சியின் மூலம் செல்வது நல்லது. எப்படி செல்வது? பொதுவாக சென்னையிலிருந்து டெல்லி, டெல்லியிலிருந்து காட்மண்ட் மூலமாக இந்த பயணத்தை துவக்குவார்கள். லக்னோ மூலமாகவும் செல்லலாம். இந்த யாத்திரை செல்வதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டால் 2026 3 முதல் 3.5 லட்சம் வரைக்கும் செலவாகும் என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் ஆகும்? குறைந்தபட்சம் 10 நாட்கள் ஆகும். நேபாளத்தில் உள்ள மற்ற கோயில்களை தரிசித்து வர வேண்டுமென்றால் 14 நாட்கள் வரைக்கும் ஆகுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்வது? யாத்திரை செல்வதற்கு 1 அல்லது 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு 4 அல்லது 5 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று நீங்கள் மூச்சு பயிற்சி செய்பவர்களாக இருந்தால் அந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்ய வேண்டும். மேலும் கை, கால், தோள்பட்டை போன்றவற்றிற்கு அசைவு கொடுக்கக்கூடிய சில பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். என்னென்ன உடைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? பொதுவாக அதிக அளவு உடையை எடுத்து செல்லக்கூடாது. ஒரு 5 செட் உடைகள் போதும். தெர்மல் வேர் என்று சொல்லக்கூடியதை கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேல் நல்ல திக்கான ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போன்றவற்றை அணிய வேண்டும். ஜர்க்கின் அல்லது டவுன் ஜாக்கெட் போன்றவற்றையே நீங்கள் அணிய வேண்டும். சில நிறுவனங்கள் டவுன் ஜாக்கெட்டை அவர்களே வழங்குவார்கள். அதை பற்றி டிராவல் ஏஜென்சியிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வாய், காது, மூக்கு போன்றவற்றை மறைக்கின்ற மாதிரி ஒரு நல்ல தரமான மங்கி கேப் இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு நல்ல சன் கிளாஸ், ஸ்டீல் ஃப்ரேமாக இருப்பது நலமாக இருக்காது. ஒரு நல்ல சன் கிளாஸ் வேண்டும். அதே போன்று -9 டிகிரி 8 டிகிரி தாங்குகின்ற அளவுக்கு கைக்கு க்ளவுஸ் ஒன்று தேவை. நல்ல தரமான க்ளவுஸை வாங்கி கொள்ள வேண்டும். அதே போன்று மலைப்பாதையில் நடப்பதற்கு ட்ரெக்கிங் ஷூஸ் ஒரு 2 அல்லது 3 செட் உல்லன் சாக்ஸ் இருப்பது நல்லது. ஒரு சிறிய ஃப்ளாஸ்க் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மலைப்பாதையில் அல்லது -9 8 டிகிரி இருக்கக்கூடிய பிரதேசங்களில் நமக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது. ஆனாலும் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி தண்ணீர் பருகி கொள்ள வேண்டும். ஒரு ஃப்ளாஸ்க் வைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாப்பிடுவதற்கு உலர் பல வகைகள், நட்ஸ் போன்றவற்றை நாம் கையில் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக பச்சை கற்பூரம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். குளுக்கோஸ் பாக்கெட் வைத்திருப்பதும் நலமாகும். அதே போன்று நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நடந்து செல்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக வாக்கிங் ஸ்டிக் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த குளிர் பிரதேசத்திலிருந்து உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு நல்ல மாய்ஸ்சரைஸ் கிரீம், அதே போன்று லிப் கார்டு வாங்கி வச்சிருக்க வேண்டும். அன்பர்கள் அவரவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாத்திரை மருந்தை கண்டிப்பாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறாக நீங்கள் தயாராக வேண்டும். எப்படி யாத்திரையை மேற்கொள்வது? கைலாச யாத்திரையை மேற்கொள்வதற்கு முன்பு முதலில் மானஸ் சரோவரை வலம் வருவார்கள். அது வாகனத்திலே சென்று விடலாம். பக்கத்தில் நம்மளுடைய ராவண தீர்த்தம் இருக்கும். அதை வாகனத்திலிருந்தே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு ஈசனுடைய தெற்கு முகத்தை நாம் தரிசிக்க வேண்டும். இந்த தெற்கு முகத்தை தரிசிப்பதற்கு நாம் வாகனத்திலே சென்று மிக எளிதாக தரிசித்து கொள்ளலாம். அதன் பின்பு நாம் திருக்கைலாய பரிக்கிராமம் என்று சொல்லக்கூடியதை தொடங்க வேண்டும். அது யமன் துவாரத்தில் இருந்து தொடங்க, யமன் கோவில் என்று சொல்வோம். யமன் கோவிலிருந்து தொடங்க வேண்டும். அதிலிருந்து 16 கிலோமீட்டர் நடைபாதையாகவோ அல்லது குதிரையின் மூலமாக நாம் சென்றால் நாம் வடக்கு முகத்தை நாம் அடையலாம். வடக்கு முகத்தில் நாம் சூரிய உதயத்தில் பொன்னார் மேனியனை கண்டு மகிழ்ச்சி அடையலாம். மிக அற்புதமான ஒரு தரிசனமாக இருக்கும் பொன்னார் மேனியன் தரிசனம். இதை முடித்துவிட்டு டோல்மா பாஸ் என்று சொல்லக்கூடிய வரையிலும் நாம் நடந்து சென்று மேற்கு முகத்தை தரிசிக்கலாம். ஆனால் பலர் இந்த மேற்கு முகத்தை தரிசிப்பதற்கு செல்வது இல்லை. பொன்னார் மேனியனை தரிசித்துவிட்டு வாகனத்தின் மூலமாகவே
கீழ் இறங்கி வந்து விடுவார்கள். ஏன்னா அதற்கு திரும்பி வருவதற்கு வாகன வசதி உள்ளது. ஆகவே அன்பர்கள், நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். பொன்னார் மேனியன் வரைக்கும் செல்கிற போறீர்களா, இல்லை டோல்மா பாஸ் சென்று மேற்கு முகத்தையும் தரிசனம் செய்கிறீர்களா என்பதை நீங்கள் நீங்கள் முடிவு செய்து கொள்ள